வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எங்க பயணிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர் ஆனைக்கால் பகுதியில் அமைஞ்சிட்டு இருக்க மிக முக்கியமான 5 இடங்களை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம முதல்ல பார்த்த இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேகூர்ல அமைஞ்சிட்டு இருக்க பஞ்சலிங்க நாகேஸ்வரா டெம்பிள். அதுக்கு தான் நம்ம முதல்ல பயணிச்சோம். இது ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோயில். 1300 வருடங்களுக்கு பழமையான ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில் பெங்களூர்ல அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெங்களூருக்கு அவுட்டர்ல இருந்த இடங்கள். பேகூர் லேக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட். ஸோ அதுக்கு பக்கத்துல தான் இந்த பஞ்சலிங்க நாகேஸ்வரா டெம்பிள் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. 4 பிரம்மாண்டமான ராஜகோபுரங்கள், அதுல 3 கோபுரங்கள் வேலைப்பாடுகள் முடிவடைஞ்சிருச்சு. 4வது ராஜகோபுரம் அப்படின்றது வந்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ கோயிலுக்கு உள்ள பார்க்கும்போது அந்த பழமை மாறாம அந்த கோயில் அப்படியே வச்சிருக்காங்க. சிதலமடையாம இதை மெயின்டைன் பண்ணிட்டு வரதே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோயில்ல அமைஞ்சிட்டு இருக்க பஞ்சலிங்கம் அப்படின்னு சொல்றதுல சோழேஸ்வரா, நாகேஸ்வரா, காமதேஸ்வரா, நாகரேஸ்வரா, அப்புறம் கர்ணேஸ்வரா. ஸோ இந்த 5 லிங்கங்கள் வந்து இந்த கோயில்ல அமைஞ்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு லிங்கங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க மறக்காம எல்லா லிங்கத்தையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா. ஸோ நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த 4வது ராஜகோபுரம் அப்படின்றது வேலைப்பாடு நடந்துட்டு இருக்கிறது தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உள்ள பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பிரம்மாண்டமா கோயில் வந்து இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அப்படின்றதான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நம்ம வந்து பேக் சைட்ல இருக்கிற என்ட்ரன்ஸ் வழியா தான் உள்ள போயிருந்தோம் ஆக்சுவலி. சோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஒரு பிரம்மாண்டமான ஆர்ச்சி அமைப்புகள் எல்லாமே வச்சிருக்காங்க. உள்ள கோயில் பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பழமை மாறாம அதை அப்படியே வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். பெங்களூர் அப்படின்னு பேர் வர முக்கியமான காரணம் இந்த கோயில்ல ஒரு கல்வெட்டு 1300 வருடங்களுக்கு பழமையாகவே அப்பவே இந்த இடம் பெங்களூரு அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டு இருக்கதா வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த கல்வெட்டு நம்ம ஒரு ராஜகோபுரமா வழியா உள்ள போகும்போது லெப்ட் சைட்ல ஒரு சின்ன மியூசியம் மாதிரி அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பெங்களூரு அப்படின்ற அந்த கல்வெட்டு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிலைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த சிலைகள் ஒரு சில சிலைகள் எல்லாம் செதலமடைஞ்சுதான் இருக்குது. பட் இருந்தாலும் அதை எடுத்து இந்த இடத்துல மக்கள் பார்வைக்காக வச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வரலாறுகள் இந்த இடத்துல இருந்தாதான் நமக்கு தெரியும். சோ நிறைய விஷயங்கள் அந்த பெங்களூரு அப்படின்றது கூட இன்னைக்கு மங்களா தான் இருந்த அந்த கல்வெட்டு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ பெங்களூர்ல இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போக வேண்டிய ஒரு கோயில். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம போங்க. நம்ம 2வது போனது அங்க இருந்து ஒரு 4 to 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிட்டு இருக்க பெட்ட தர்சனபுரா ஃபோர்ட் பிளஸ் கோயில் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோர்ட். இந்த ஃபோர்ட்டோட வரலாறு அப்படின்றது நமக்கு ரொம்ப பெருசா தெரியல. இந்த பேகூர் பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு ஃபோர்ட் அமைஞ்சிட்டு இருக்கு, பேகூர் ஃபோர்ட். பட் அது பக்கத்திலே இருக்கும், நம்ம அதை வந்து மிஸ் பண்ணிட்டோம். பட் இது வந்து அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பெட்ட தசனபுரா ஃபோர்ட் அப்படின்றது அமைஞ்சிட்டு இருக்கு. இந்த ஃபோர்ட்டோட பியூட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்குறதுக்கு ரொம்ப புதுமையா ஏதோ ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஆக்சுவலி. பட் அது உண்மை கிடையாது. நீங்க மேல ஏறி அந்த ஃபோர்ட் வாலோட அந்த விட்த் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்களே பூரிச்சு போயிருவீங்க. அந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு பெருசா அந்த விட்த் இருக்கும். சோ கொஞ்சம் எவ்வளவு பழமையானது எல்லாமே நமக்கு பெருசா தெரியல. உள்ள 2 கோயில்கள் அமைஞ்சிட்டு இருக்கு. ஒரு கோயில் வந்து சிவன் கோயில், இன்னொரு கோயில் விஷ்ணு கோயில், காசி விஸ்வநாதர் அண்ட் திம்மராய சுவாமி. சோ ரெண்டுமே பக்கத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. நம்ம போன டைம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டிருந்தவங்க அந்த இருமுடி எல்லாமே கட்டிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. சோ இந்த கோயிலும் அந்த ஃபோர்ட்டுக்கு உள்ள வந்து அமைச்சிருக்காங்க. அது பக்கத்திலே ஒரு தெப்பக்குளம். நிஜமா அரளி பூக்கள் எல்லாமே உள்ள பூத்து இருந்தது. பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தது. சோ நீங்க ஃபேமிலியா போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு பெங்களூர்ல என்ன பொறுத்தவரையில ஒரு பெஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சோ கோயிலுக்குள்ள வந்து அந்த திம்மராய சுவாமி ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தது. 2வது நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது சிவன் டெம்பிள். அந்த சிவன் டெம்பிள் வச்சுதான் அந்த இருமுடி கட்டுற அந்த இதெல்லாமே நிகழ்ச்சி எல்லாமே அங்க பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆக்சுவலி. ஸோ இங்க இருந்து நம்ம சபரிமலைக்கு போறதுக்கு. ஸோ இந்த ஃபோர்ட் வந்து ஃபோர்ட் அமைப்புல சூப்பரா இருக்கும். ஒரு சின்ன மலைக்கு மேலதான் அமைஞ்சிட்டு இருக்கு. நீங்க நடந்தும் போகலாம், பைக்லயும் போகலாம். பட் அந்த ஃபோர்ட்டுக்கு லெப்ட் சைட்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சில இடங்கள் இருக்கு. நீங்க உட்கார்ந்து ஃபேமிலியா ரிலாக்ஸ் பண்றதுக்கு அருமையா இருக்கும். அந்த ரோடு எல்லாமே வந்து நம்ம வியூ பண்ண முடியும். அந்த ஒரு விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா பெங்களூர் ரொம்ப கிரௌடான ஒரு பிளேஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றது அப்படின்றது
வேற லெவல் ஃபீல் தான். ஏன்னா பெங்களூர்ல நீங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்றது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ கண்டிப்பா போய் ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஃபேமிலியா போறதுக்கு ஒரு அருமையான இடம். குழந்தைங்களோட கண்டிப்பா அவங்க வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச அளவுல. ஸோ இந்த இடம் வந்து அந்த ஃபோர்ட்டோட நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் சைட்ல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் போறது கூட நீங்க பார்க்க முடியும். ஸோ நிஜமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த இடத்துல நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்தது நம்ம இங்க இருந்து கிளம்புன இடம் தான் 3வது ஸ்பாட்டு, முத்தியால் மது வாட்டர் ஃபால்ஸ். பெங்களூர்ல இப்படி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பிளஸ் ஒரு சின்ன ஃபாரஸ்ட் அமைஞ்சிட்டு இருக்குது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியல. பட் இது ஒரு ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி கூட ஒரு டைம் போயிருந்தேன். அப்போ வந்து நம்ம போகும்போது இந்த படிக்கட்டுகள் எல்லாமே இந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து கல்ல உருவாக்கி இருந்த படிக்கட்டுகள்ல தான் நம்ம நடந்து உள்ள போற மாதிரி இருக்கும். நிறைய மங்கீஸ் இருந்தது. இப்போ பார்த்தோம்னா அதை சூப்பரா சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. 2 வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு. நம்ம போகும்போது நின்று அந்த வியூவை பார்த்துட்டு போறதுக்கு பச்சை பசேல்னி அந்த மலையும் அந்த கார்டும் பாக்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீல். என்ட்ரி ஃபீஸ் ஒருத்தங்களுக்கு 20 ரூபாய் வந்து கலெக்ட் பண்றாங்க. அது வந்து நம்ம ஒரு செக் போஸ்ட் மாதிரி போட்டு அங்க ஒரு பைக்குக்கு 20 ரூபாய், காருக்கு 40 ரூபாய், பஸ்ஸுக்கு 100 ரூபாய். இதுதான் ஒரு என்ட்ரி ஃபீஸ் மாதிரி. ஸோ நம்ம உள்ள வந்துட்டு அந்த இதுல ஒரு ஹோட்டலுக்குள்ளதான் இது அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹோட்டல்ல அந்த என்ட்ரன்ஸ்ல பார்க் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும் ஆக்சுவலி ஃபால்ஸுக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 வியூ பாயிண்ட்ஸ். கீழே போனீங்கன்னா ஒரு 2 கோயில்களும் கீழே அமைஞ்சிட்டு இருக்கு. அந்த ஃபால்ஸோட பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு சிவன் கோயிலும் இன்னொரு நாக கோயிலுமே அமைஞ்சிட்டு இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் தண்ணி வரும். ஸோ தண்ணி அப்படின்றது எப்பவுமே கம்மியா தான் இருக்கும். ரொம்ப ரெய்னி சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய தண்ணி வரும். ஸோ நீங்க எக்ஸாக்டா மழை காலம் இந்த பகுதியில எப்போ மழை நிறைய வருது அப்படின்னு பார்த்து போனீங்கன்னா எக்ஸ்பெஷலி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸ்பெஷலி செப்டம்பர், அக்டோபர் இந்த டைம்ல கொஞ்சம் மழைக்காலமா இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி கட்டி நம்ம குளிக்கிறதுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும்போது நிஜமா சூப்பரா இருந்து. முன்னாடி காலத்துல இது இல்ல, இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் அமைப்புகளும் இங்க வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிறது அந்த கோயில், சிவன் கோயில் தான் நம்ம பாத்துட்டு இருக்குது. ஸோ சிவனுக்கு பக்கத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த நாக தெய்வங்கள் எல்லாம் அதை வச்சிருந்தாங்க. ஸோ அங்க வந்து அந்த வழிபாடுகள் நடந்துட்டு இருந்தது நம்ம போற டைம்ல. ஸோ லஞ்சும் அங்க ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீல். ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில்ல உட்காந்து சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான் இருந்தது. ஆக்சுவலி இந்த இடம் வந்து ஒரு ஃபாரஸ்ட் தான். வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் நிறைய இருக்க இடம். எலிஃபென்ட், சீத்தா, அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதுக்குள்ள நீங்க அந்த ஃபாரஸ்டுக்குள்ள நடந்து போனீங்கன்னா உள்ள இன்னொரு வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஃபேமிலியா போறதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்க பேச்சுலரா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதை விட ரொம்ப பிரம்மாண்டமா சூப்பரா இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி லோக்கலா நம்ம கேட்கும்போது சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட்டோம். நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கோயில் பக்கத்திலே இந்த பாதை அப்படின்றது உள்ள போகும். ஸோ நம்ம அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம மேல ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேல வந்தீங்கன்னா அந்த ஹோட்டல் சொன்னோம் இல்லையா, அங்க வந்து ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. ஸோ ஃபேமிலியா குழந்தைங்களோட போனீங்கன்னா அங்க கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ரெஸ்டாரண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோட்டல் வந்து உங்களுக்கு ட்ரிங்கிங், சாப்பாடு, பிரேக்ஃபாஸ்ட், ஈவன் ஆல்கஹால் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க ஃபேமிலியா ஃப்ரெண்ட்ஸா எப்படி போனாலும் என்ஜாய் பண்ணலாம். போட்டிங் ஃபெசிலிட்டியும் அந்த ஹோட்டல் வந்து அமைச்சிருக்காங்க. லெஃப்ட் சைட்ல ஒரு லேக் இருக்கு, அங்க நீங்க போட்டிங் வேணா போட்டிங்கும் போயிடலாம். ஸோ அங்க இருந்து நம்ம அடுத்தது கிளம்பி நம்ம போன இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவரபெட்டா. அந்த போற பாதையில தான் நம்ம இந்த கோயிலை ஸ்பாட் பண்ணோம். சரி அப்படின்ற ஒரு ஹனுமான் ஸ்டாச்சு, அப்புறம் வந்து இன்னொரு ஸ்டாச்சு அமைஞ்சிட்டு இருந்தது. ஸோ அதையும் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா போகும்போது தேவரபெட்டா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கதான் அந்த கோயிலோட ஆர்ச் என்ட்ரன்ஸ். ஸோ இங்க இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளதான் அமைஞ்சிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம போகும்போது அந்த பாதையில ஒரு ஐயனார் கோயில் நம்ம பார்த்தோம். சிம்பிளா பட் சூப்பரா பவர்ஃபுல்லா நின்றுட்டு இருந்தாரு. ஸோ அதையும் சரி குட்டியா ஒரு வீடியோ எடுத்துட்டு நம்மளோட ஜேர்னியை நம்ம கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் முன்னாடி இந்த ஐயனார் கோயில்ல இருந்து இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போகும்போது அந்த பெட்டா, அந்த மலை அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரு மோனோலித்திக் மலை, சோலோவா அமைஞ்சிட்டு இருக்கும். ஸோ இந்த இடத்துலயும் 2 கோயில், மலைக்கு மேல ஒண்ணு, கீழே ஒரு கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. கீழே உள்ள கோயிலோட ராஜகோபுரம் வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருந்து இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா 2 மலைகளுக்கு நடுவுல தான் இந்த கோயில் அமைஞ்சிட்டு இருக்கும். கீழே அமைஞ்சிட்டு இருக்க கோயில். ஸோ நம்ம அதுவும் ஒரு சிவன் கோயில் ஆக்சுவலி கீழே அமைஞ்சிட்டு இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஆச்சரியமூட்டும் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுதான் ஒரு மலையில அந்த கிணறு அமைப்புகள் வந்து இயற்கையா உருவாயிருக்கு. முன்னாடி காலகட்டங்கள்ல இங்க இருந்தா தண்ணி எடுத்து குளிப்பாங்களாமா, குளிச்சுட்டு கோயில் போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன தெப்ப குளம் மாதிரி அமைச்சிருக்காங்க, அங்க இருந்து மக்கள் குளிச்சுட்டு போவாங்களாமா. ஸோ பழைய காலகட்டங்கள்ல இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க. இதை பற்றி ஏதாவது வரலாறு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றதுக்கு மிஸ் பண்ணாதீங்க, நமக்கு பெருசா தெரியல. ஸோ இப்போ பாத்துட்டு இருக்கதான் அந்த மலைக்கு
மலைக்கு பக்கத்துல அடிவாரத்துல அமைஞ்சிட்டு இருக்க சிவன் கோயில். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இப்ப தேரு அந்த இடத்துலயே வந்து ஒரு சின்ன ஸ்கூல் கூட அமைஞ்சிட்டு இருக்கு, பிரைமரி ஸ்கூல், அதுவும் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கதான். ஸோ நம்ம அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு சரி ட்ரெக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு 300 to 250 to 300 ஸ்டெப்ஸ் நம்ம மேலே ஏறி போற மாதிரி இருக்கும். வயதானவர்கள், குழந்தைகள் யார் வேணாலும் ஏற முடியும், ஏன்னா அந்த அளவு எளிமையா தான் இருந்தது. அந்த ஒயிட் பேட்ச் எல்லாம் போட்டு நம்ம வந்து மலை அந்த சூடு கூட நமக்கு தெரியாத அளவுக்கு நிஜமாவே சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே. அது வேற லெவலு. ஸோ இந்த இடம் நம்ம பார்த்தது இவ்வளவு நேரம் நம்ம பெங்களூர்லயே சுத்தி இருந்தாலும் இந்த இடம் நம்ம ஒசூர் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடுல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. பட் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கன்னடா தான் பேசிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ மலைக்கு மேலேயும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கோயில் அமைஞ்சிட்டு இருக்கு. இதுவும் ஒரு சிவன் கோயில் தான். ஒரு கேவுக்குள்ள வந்து அந்த சிவலிங்கம் அமைஞ்சிட்டு இருந்தது. ஸோ உள்ள போய் நம்ம பார்த்தோம். இந்த கோயிலும் வந்து ரொம்ப பழமையான கோயில் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடி சின்னதா தான் கோயில் இருந்து, இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவா எடுத்து வேலைப்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சிலை வைக்கிற அந்த வேலைப்பாடுகள் எல்லாம் முடிவடையல. பட் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி நீங்க வெளியே வந்து பேக் சைடு போனீங்கன்னா தெரியும், வெறும் அந்த கற்களால அமைக்கப்பட்டிருக்க அந்த கோயில் வந்து சின்னதா தெரியும் ஆக்சுவலி. அதே தவிர அந்த கோயிலோட பேக் சைட்ல வந்தோம் அப்படின்னா வந்து அந்த ஆனைக்கால் ஃபாரஸ்ட் அப்படின்றது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும். நிறைய மலைகள் சூழ சூப்பரா இருந்தது. அந்த வியூ வந்து நீங்க ஆல்மோஸ்ட் ஒரு ஈவினிங் டைம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி சன்செட்டும் வந்து இங்க இருந்து பாக்குறதுக்கு வேற லெவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அதோட கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டோம். பட் இந்த இடம் வந்து பிளாட்டா இருக்கும் அந்த மலைக்கு மேல. ஸோ குழந்தைங்களோட போனீங்கன்னா அவங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குழந்தைங்களோட போயிருந்தோம், அவங்க வந்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு அருமையான இடம். அந்த ஃப்ரெஷ் ஏர் நிஜமா நீங்க மேல போய் உட்கார்ந்து அந்த இருந்தாதான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கிளம்பி வரும்போது கீழே உள்ள அந்த கோயில் மேல இருந்து வியூ பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அந்த ஒரு சைடுல அமைஞ்சிட்டு இருக்க ஒரு சின்னதான ஒரு கிராமம், ஒரு 40-50 வீடுகள் கூட இருக்காது இந்த மலையோட பக்கத்துல இருந்திருக்கு அமைஞ்சிட்டு இருக்க கிராமத்துல. இது வந்து தளி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிராமத்துக்கு பேரு. இந்த இடத்த வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து ஒரு புது சூப்பரான ஒரு பேர் வச்சிருக்காங்க, லிட்டில் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு. இது இங்கிலாந்துல இருக்க வெதர் மாதிரி இங்க இருக்குமாமா. ஸோ அதனால அப்படி வச்சிருக்காங்க. ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு அடுத்தது நம்ம அங்க இருந்து நம்ம லாஸ்ட் ஸ்பாட்டுக்கு தான் நம்ம கிளம்பணும். திம்மராய சுவாமி டெம்பிள். இது எங்க இருக்குன்னா ஆனைக்கால்ல அமைஞ்சிட்டு இருக்க ஒரு கோயில். நம்ம ரிட்டர்ன் பேக் பெங்களூர் வரும்போது இந்த கோயிலுக்கு நம்ம அடுத்தது பயணிச்சோம். இதுதான் நம்மளோட லாஸ்ட் ஸ்பாட்டு. நிஜமா கோயில் ஆர்ச்சி இங்க வந்து ரொம்ப ஃபேமஸா கொண்டாடப்படுறது தசரா ஃபெஸ்டிவல் அப்படின்றது. ரொம்ப ஃபேமஸா ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்களாம். யானை எல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம கேட்கும்போது. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கோயில்கள் ஒரே இடத்துல அமைஞ்சிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்னா திம்மராய சுவாமி விஷ்ணு கோயில் ஆக்சுவலி. ஸோ அதுல நம்ம உள்ள போய் பார்த்தோம். கோயில் நல்லா சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஈவினிங் டைம் போயிருந்தோம், ஆல்மோஸ்ட் ஒரு 4:30, 5 o'clock அப்பதான் கோயில் வந்து ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெரிய அளவுல கிரௌட் யாருமே இல்லை, நம்ம தான் தனியா உள்ள போயிருந்தோம் கோயில் ஆக்சுவலி. ஸோ உள்ள எல்லாம் சுத்தி பார்த்தோம். ஒரு பிரம்மாண்டமான ராஜகோபுரம், உள்ள வந்து சின்ன சின்ன 2-3 கோபுரங்கள் இருக்கு. ஸோ கோயில் பழைய கோயில அப்படியே வச்சிருக்காங்க ஆக்சுவலி. ஸோ உள்ள போகும்போது ஒரு ஆள் உள்ள போற மாதிரி ஒரு சின்னதான ஒரு கோயில் அமைப்பு. உள்ள வந்து விஷ்ணு வந்து பிரம்மாண்டமா இருப்பாரு. பாக்குறதுக்கு நிஜமா சூப்பரா, கிரௌடே இல்லாதனால நம்ம பக்கத்துல போய் பார்க்க முடிஞ்சது. அது ஒரு பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். பார்த்துட்டு இருக்கிறது நீங்க ராஜகோபுரம். அந்த கோயிலுக்கு அப்படியே பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்படியே வெளியே வந்து சுத்தி உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த கோயில் வந்து ரீசெண்டா தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் சுத்தி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கோயிலையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ட்ரிப்பை எண்ட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் பேக் பெங்களூர் வந்துட்டோம். பெங்களூர் டு இந்த எல்லா ட்ரிப்பும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 120 கிலோமீட்டர் நமக்கு கவர் பண்ணோம். நீங்க ஹாஃப் டேலையும் கவர் பண்ணலாம். நம்ம வந்து ஃபுல் டே நம்ம ரிலாக்ஸ் பண்ணி ரொம்ப ரெஸ்ட் எடுத்து தான் போனோம். ஸோ அதனால நம்ம வந்து ஃபுல் டேல முடிச்சோம் ஆக்சுவலி. மார்னிங் ஒரு 8 o'clock ஆரம்பிச்சு நைட் ஒரு 7 o'clock அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்தோம். ஸோ ஒரு 6 hours கூட நீங்க முடிக்க முடியும் நீங்க இந்த ட்ரிப்பை. ஸோ கண்டிப்பா அந்த வீடியோ பயனுள்ள வீடியோவா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. இன்னொரு வீடியோ பதில சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.